அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவானுடைய வீட்டில் ரிஷப ராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். 6-11ஆம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். குழந்தை பேறு எதிர்பார்க்கலாம். உயர்கல்வி படிக்கலாம். புதுசாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம். 6 ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி என்பவர்கள் டிசம்பர் 3 வரை எதிர்பார்க்கலாம். ஜென்ம ராசியில் அதாவது தலைமையில் சுக்கிர பகவான் வந்திருக்கும் போது இன்ப அனுபவங்கள் பல. எதிர்பாலினவர்கள் நட்பெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம், சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். புதிய ஆடை ஆபரணம், விலை உயர்ந்த பொருட்கள், வண்டி வாகனம், வீடு கட்டுறது, புது வீடு பால் காய்ச்சி குடி போகிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் வந்திருக்கும் போது ஏற்படுத்துவார். தனுசு ராசிக்கு 5-12ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8வது வீட்டிலே நேச வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி முதல் அவர் நேசகதியிலிருந்து வக்கரமாகிறார். அப்போ தனுசு ராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோச்சாரத்திலே 7-8ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது அவர் இரத்த காயங்களை பார்க்காமல் விடமாட்டார். எப்படியும் ஏதோ ஒரு விதத்தில் இரத்த காயங்கள் ஏற்படும். அதனால் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி பூரிய சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை. ஒரு கிரகம் கெட்டாலும் ஒரு வார்த்தை விட்டாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். இதையும் புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு 12ஆவது வீட்டில் 7-10ஆம் வீட்டின் அதிபதி தொழில் ஜீவனாதிபதி 12ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ மாமன் மச்சான்கள் இல்ல திருமண விழாவுக்கு சென்று வரலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சுபகாரியங்களுக்காக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்து செலவுகள் தனுசு ராசி என்பளுக்கு உண்டு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் குரு பார்வையில் 6-11ஆம் வீட்டின் அதிபதி சஞ்சாரம் செய்யும்போது சுப காரியங்களுக்கு சென்று வருவீங்க. கல்யாணத்துக்கு, புது வீடு கிரகபிரவேசத்துக்கு, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு சென்று வருவீங்க. 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு கொடுத்த பணி, உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. பதவி உயர்வு, ப்ரமோஷன், சக பணியாளர்கள், உங்களுடைய முதலாளிகள், உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ சுப செய்தி உண்டு. ஆடை ஆபரணம், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பளுக்கு உண்டு. வண்டி வாகனங்கள் புதுசாக கூட வாங்கலாம். கை நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய கால நேரம். அடுத்த 27 நாட்கள் தனுசு ராசி என்பளுக்கு எல்லா வழியிலும்
லாபங்களை சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் பார்வையால் சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து தனுசு ராசி என்பதற்கு குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசுரகுருவும் தேவகுருவும் பார்வையில் இருக்கும்போது அந்நிய பெண்களால் அவஸ்தைகளும் உண்டு, ஆதாயமும் உண்டு. முன்னோர்கள் தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த 27 நாட்கள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே 3ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார். இது வந்து உங்களுக்கு அற்புதமான அமைப்பு. அன்றாட பணிகள், தினந்தோறும் நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னொரு 1.5 ஆண்டு காலத்திற்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்கும் போது தனுசு ராசி என்பர்கள் எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் வந்து பணம் சம்பாதித்து முன்னேற்றம் அடையலாம். இது வந்து உறுதியாக, உண்மையாக அனுபவத்தில் பார்த்த உண்மை. கோச்சாரத்திலே 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது 7.5 நாட்டு சனியில் எவ்வளோ கடன் பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, வீடு, வண்டி, வாகனம், நிலபல சொத்துக்கள் விரயமாயிருந்தாலும் சரி, அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்துடலாம். புதுசாக வந்து உங்கள் சுய சம்பாத்தியத்தின் மூலம் அதெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. மனம் கலங்காதீர்கள். இப்போ வந்து உங்கள் வேலை, செய்கின்ற தொழில் இதில் மட்டும் கவனம் செலுத்தி தனுசு ராசி என்பர்கள் செயல்பட்டிங்கன்னா 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனைக்கும் வெற்றியை கொடுக்க போகிறார். உங்கள் உழைப்பு வந்து இரட்டிப்பான வருமான சம்பாத்தியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். 4 10ஆம் வீட்டிலே ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் ராசி கேந்திரத்திலே அமர்ந்திருக்கும் போது வண்டி வாகன தொழில் அல்லது வீட்டை விட்டு ஒரு 10 கிலோமீட்டரு தினந்தோறும் பயணம் போயிட்டு வரவங்க இவங்களுக்கெல்லாம் ஓரளவு தினந்தோறும் நல்ல வருமானங்கள் உண்டு. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டி புதுசாக வந்து 2-3 வண்டி வாகனங்கள் வாங்கி விடக்கூடிய அமைப்போடு வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. 10ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது தொழில் பற்றி, வியாபாரம் பற்றி, உங்கள் பிஸ்னஸ் பற்றி கேது வந்து ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். 4ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது தாயாரிடம், தாய் மாமன்களிடம் வீடு, வண்டி வாகனம், நிலபல சொத்துக்கள் வழியில் ஒரு சிலருக்கு வந்து விரயமும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் புதுசாக வாங்கியிருக்கலாம். 2 அடுக்கு 3 அடுக்கு கூட வீடு கட்டிருக்கலாம். சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு சுகக்கேடு ஏற்பட்டிருக்கலாம். சொல்ல முடியாத அளவுக்கு பணத்தை வந்து இழந்திருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் ராகு உங்களுக்கு பண விரயங்களையும் கொடுத்துருக்கலாம், பண சேமிப்பையும் கொடுத்துருக்கலாம். 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது தனுசு ராசி என்பர்கள் அடுத்த 27 நாட்கள் குடும்பத்திலேருந்து நல்ல மகிழ்ச்சி உண்டு. சுப விசேஷ வீடுகளுக்கு சென்று வருவீங்க. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சினிமா துறை, கலைத்துறை, எழுத்து, பாடல், நடிகர், நடிகைகள் அடுத்த 27 நாட்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. தனுசு ராசி என்பர்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் அதிகம் வந்து கண் விழித்து வேலை பார்க்காதீங்க. 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது கண் வெளி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.